வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகளுக்கு பிறகு வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி நம்ம ஒரு சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். மேலும் சிவி லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும், எந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்தவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கிளியராக சொல்ல போகிறேன். ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுடைய லிஸ்ட்டோட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ சிவி லிஸ்ட்டால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க. உங்களுடைய பேர் பட்டியலில் வரலனா சான்றிதழை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணால் மட்டும்தாங்க பணிக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் எல்லாமே முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளார ஆல்ரெடி அப்லோட் பண்ணவங்க உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க, அதுக்கு உண்டான வீடியோ நான் போட போகிறேன். ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணலைன்னா நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் நிறுத்தி வச்சுட்டாங்க. விஏஓ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புறதுக்கு தடைக்கு போட்டாங்க. கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்டிலே தான் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு வந்து மாற்றங்கள் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் வந்து புதிய வேகன்சிஸ் பட்டியலை வெளியிடுவாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ குரூப் 4 உடைய வேகன்சிஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4662 அப்படின்றது கொடுத்துருக்கிறது தாங்க. ஸோ கடந்த 10 ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 4 உடைய வேகன்சிஸ் இந்த ஆண்டுகளில் இவ்வளவு கம்மியாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் பக்கம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு, முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு மற்றும் செகண்ட் சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகும். முதற்கட்ட சிவி லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 20,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகுங்க. ஸோ அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சான்றிதழ் அப்லோட் பண்ண தயாராகிக்கோங்க. எப்படிலாம் சான்றிதழ் அப்லோட் பண்ணணும், என்னென்ன சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் முந்தைய வீடியோக்கள் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தயாராகலாம் செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ டைபிஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் ஜென்ரல் 762, பிசி 656, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 495, எஸ்சி 372, எஸ்சி 75, எஸ்டி 25ங்க. ஸ்டெனோடைபிஸ்டாக இருந்தால் ஜென்ரல் 227, பிசி 193, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 146, எஸ்சி 110, எஸ்சி 22, எஸ்டி 8ங்க. ஃபாரக் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜென்ரல் 228, பிசி 195, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 147, எஸ்சி 110, எஸ்சி 22, எஸ்டி 7ங்க. ஃபாரக் கார்டு வாட்சர் பார்க்குறப்ப ஜென்ரல் 268, பிசி 229, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி 174, எஸ்சி 130, எஸ்சிஏ 26, எஸ்டி 8ங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு உங்களுடைய சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கோங்க. சான்றிதழ் அப்லோடை தயார் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு மற்ற இந்த கேட்டகரிக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுனாலே போதும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 1000லேருந்து ஒரு 3000 ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ விஓஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹோல்டில் இருக்கிறதுனால நம்ம அதையும் சொல்ல முடியாது. விஓஓ பணியிடங்களை நிரப்புறதுக்கு தடை விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி சான்றிதழ் மற்றும் பிஎஸ்டிஎம்மில் நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. ஸோ ஜாதி சான்றிதழ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பெயர் இருக்கிற மாதிரி தான் இருந்தால் மட்டும்தான் அது செல்லத்தக்கதாகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் நாட் வேலிட் அப்படின்னு இ-சேவை மையங்கள் மூலமாக எடுத்திங்கன்னா அந்த ஜாதி சான்றிதழ் அந்த மையங்கள் மூலமாக சிக்னேச்சர் நாட் வேலிட் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது போயிட்டு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் கட்டிட்டு நீங்கள் சைன் வேலிடாக இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ மக்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகளுக்கு பிறகு வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றி நம்ம ஒரு சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். மேலும் சிவி லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும், எந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்தவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும், ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கிளியராக சொல்ல போகிறேன். ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டோட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ சிவி லிஸ்ட்டால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க. உங்களுடைய பேர் பட்டியலில் வரலனா சான்றிதழை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணால் மட்டும்தாங்க பணிக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான டைம் எல்லாமே முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளார ஆல்ரெடி அப்லோட் பண்ணவங்க உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க, அதுக்கு உண்டான வீடியோ நான் போட போகிறேன். ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணலைன்னா நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் நிறுத்தி வச்சுட்டாங்க. விஏஓ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புறதுக்கு தடை போட்டாங்க. கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்டிலே தான் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு வந்து மாற்றங்கள் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இப்போ இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் வந்து புதிய வேகன்சிஸ் பட்டியலை வெளியிடுவாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ குரூப் 4 உடைய வேகன்சிஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4662 அப்படின்றது கொடுத்துருக்கிறது தாங்க. ஸோ கடந்த 10 ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 4 உடைய வேகன்சிஸ் இந்த ஆண்டுகளில் இவ்வளவு கம்மியாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் பக்கம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்காக கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு, முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு மற்றும் செகண்ட் சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆகும். முதற்கட்ட சிவி லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 20,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகுங்க. ஸோ அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சான்றிதழ் அப்லோட் பண்ண தயாராகிக்கோங்க. எப்படிலாம் சான்றிதழ் அப்லோட் பண்ணணும், என்னென்ன சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் முந்தைய வீடியோக்கள் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தயாராகலாம் செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ டைபிஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் ஜென்ரல் 762, பிசி 656, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 495, எஸ்சி 372, எஸ்சிஇ 75, எஸ்டி 25ங்க. ஸ்டெனோடைபிஸ்டாக இருந்தால் ஜென்ரல் 227, பிசி 193, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 146, எஸ்சி 110, எஸ்சிஏ 22, எஸ்டி 8ங்க. ஃபார் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜென்ரல் 228, பிசி 195, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 147, எஸ்சி 110, எஸ்சி 22, எஸ்டி 7ங்க. ஃபார் கார்டு வாட்சர் பார்க்குறப்ப ஜென்ரல் 268, பிசி 229, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி 174, எஸ்சி 130, எஸ்சிஏ 26, எஸ்டி 8ங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில்குள்ளே இருக்கிறதுக்கு அப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு உங்களுடைய சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கோங்க. சான்றிதழ் அப்லோடை தயார் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு மற்ற இந்த கேட்டகரிக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுனாலே போதும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் 1000லேருந்து ஒரு 3000 ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ விஓஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹோல்டில் இருக்கிறதுனால அதையும் சொல்ல முடியாது. விஓஓ பணியிடங்களை நிரப்புறதுக்கு தடை விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி சான்றிதழ் மற்றும் பிஎஸ்டிஎம்ல நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. ஸோ ஜாதி சான்றிதழ் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பெயர் இருக்கிற மாதிரி தான் இருந்தால் மட்டும்தான் அது செல்லத்தக்கதாகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் நாட் வேலிட் அப்படின்னு இ-சேவை மையங்கள் மூலமாக எடுத்திங்கன்னா அந்த ஜாதி சான்றிதழ் அந்த மையங்கள் மூலமாக சிக்னேச்சர் நாட் வேலிட் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது போயிட்டு நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் கட்டிட்டு நீங்கள் சைன் வேலிடாக இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ நாட்களே இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.